ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பராக ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் பிரெட் ஸ்டிக்ஸு. இது வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பண்ணலாம். பட்டர், சீஸ் இதெல்லாம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். சரி வாங்க எப்படி இதை செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் வந்து பார்த்துடலாம். அதுக்கு வந்து 2 சீஸ் வச்சுருக்கேன். கார்லிக் வந்து இந்த மாதிரி ஒரு 5 கிட்ட துருவி வச்சுக்கணும். கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து பிரெட் ஸ்லைஸ் வந்து ஒரு 6 கிட்ட வச்சுருக்கேன். பட்டர், இது வந்து வரமிளகா இருக்குல்ல, சில்லி ஃப்ளேக்ஸ்க்காக நான் வந்து நல்லா மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கேன். சால்ட்டு, அதுக்கப்புறம் இந்த கிரேட் பண்ணுறதுக்கான கிரேட்டர், இதெல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கிறேன். அதில் வந்து நம்ம ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணணும். ரொம்ப நம்ம டோஸ்ட் பண்ண தேவையில்ல, லைட்டாக டோஸ்ட் ஆனால் போதும். ஏன்னா அகெயின் வந்து நம்ம வந்து திருப்பி டோஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து லைட்டாக பட்டர் மட்டும் போட்டு நான் டோஸ்ட் பண்ணி அதை தனியாக வச்சுக்கணும். 2 சைடும் கொஞ்சம் இந்த அளவுக்கு டோஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுல் எடுத்துக்கிட்டு பட்டர் இருக்குல்ல, அது ஒரு குத்து மதிப்பாக சொல்லணும்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன். நிறைய பட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கார்லிக் இருக்குல்ல, பூண்டு இருக்குல்ல, அதை வந்து நல்லா உரிச்சிட்டு நம்ம தோலை கிரேட்டர் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம சீவி வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் இடித்து கூட வச்சுக்கலாம், இல்லை மிக்சியில் ஓட்டி வச்சுக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் ஒரு பேஸ்ட் மாதிரி, பூண்டை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து பட்டர் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பூண்டு இருக்குல்ல, அதை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்லைனா 6 பூண்டு கிட்ட நம்ம இந்த மாதிரி கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தடவை அந்த பட்டரும் அந்த பூண்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கோம்ல, நான் வந்து ஒழுங்காக வந்து மையலை. நீங்கள் வந்து நல்லா வந்து நிறைய ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிங்க அப்படின்னா நல்லா மஞ்சிடும். நான் ஒரு 2, 3 போட்டதால் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த சீடு மட்டும் போட்டால் கூட ஓகே தான். நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வந்து உங்களுக்கு எத்தனை பீஸ் பிடிக்குமோ, நான் ஒரு 3 பீஸும் போட்டுக்கலாம், இல்லைனா 2 பீஸும் இந்த மாதிரி நீட்டாக வந்து கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ப்ரெட் அந்த ஹோல் ப்ரெட்டாகவே கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது வந்து ஸ்டிக் இல்லை, ப்ரெட் ஸ்டிக் பண்ணுறதுனால இந்த மாதிரி நான் கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் வச்சுருந்தோம்ல, அந்த கார்லிக்கும் பட்டரும், அதை வந்து ப்ரெட் மேலே ஒரு சைடு மட்டும் தடவினா போதும். ஏன்னா இன்னொரு சைடு வந்து நம்ம டோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சைடு இந்த மாதிரி தடவிக்கணும். இப்போ எல்லா ப்ரெட்லேயும் தடவிக்கிறேன். நான் வந்து ஒரு 5 to 6 ப்ரெட் கிட்டே எடுத்தேன். பட் வந்து ஒரு ப்ரெட்டுக்கு மட்டும் இந்த பேஸ்ட் வந்து எனக்கு பத்தலை. ஸோ அதை வந்து நான் வந்து வெறும் சீஸ் மட்டும் மேலே துருவி போட்டு சாப்பிட்டுட்டேன். உங்களுக்கு வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் அகெயின் வந்து பூண்டு வந்து நல்லா கிரேட் பண்ணிவிட்டு அது கூட பட்டர் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகே, இதுக்கு மேலே வந்து சும்மா நான் கொத்தமல்லி தழை போடுறேன். நீங்கள் வந்து ஆரிகானோ இருக்குல்ல, ஆரிகானோ போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் வந்து நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் இந்த ரெசிபி பார்க்கும்போது அதை வாங்கிட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு. பட் நீங்கள் ஆரிகானோ போடலைனாலும் டேஸ்ட்டு செம்மையாக வரும். பாருங்கள், பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம திருப்பி வந்து நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். தோசைக்கல் வச்சுட்டேன். நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக பட்டர் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக எல்லா சைடும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து தடவி வச்சுருந்தோம்ல, அந்த சைடை வந்து நம்ம வந்து டோஸ்ட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் சிம்மில் தான் வைக்கணும். ஏன்னா நம்ம பூண்டு பேஸ்ட்டு இருக்குல்ல, பூண்டு பட்டர் இருக்கிறதுனால தீயறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்லா வந்து சிம்மில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து என்கிட்ட வந்து சீஸ் இருந்தது. சீஸ் வந்து நிறைய கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ அதனால் மேலே வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி விட்டுட்டேன். நல்லா கவர் பண்ணிவிடுங்க, அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும். கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கக்கூடாது, ஏன்னா தீஞ்சிடும். திருப்பி அகெயின் வந்து திருப்பி போட்டு திருப்பி நம்ம வந்து சீஸ் வந்து இருந்தது, அதை திருப்பி நம்ம திருவிக்க போகிறோம். ஆரிகானோ போடலனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. உங்கள்கிட்ட ஆரிகானோ இல்லைனாலும் சில்லி ஃப்ளேக்ஸும் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரெட்டு, பட்டர் இதெல்லாம் இருந்தால், கார்லிக் இதெல்லாம் இருந்தால் போதும். திருப்பி வந்து நான் சீஸ் வந்து மேலே நல்லா துருவிக்கிறேன். க்யூப்ஸ் வாங்கிக்கணும். சீஸ் வந்து க்யூப்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அகெயின் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட் கிட்டே வச்சேன். ஸோ அது வந்து மெல்ட் ஆகும் நம்மளுக்கு சீஸ். அந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். உண்மையாகவே டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
உங்கள் வீட்டில் இருக்கவங்களே கண்டிப்பாக சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். பார்க்குறதுக்கே பாருங்கள் அப்படியே இந்த சீஸ்லாம் அப்படியே நம்மளுக்கு உருகி இருக்கும். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.